இன்னொன்னு, இந்த கர்ணன், துரியோதனன், அர்ஜுனன், கிருஷ்ணன் 4 பேர் சொல்றோமே, 4 பேரும் நமக்குள்ளேயே இருக்கா? அப்படியா? அர்ஜுனன் தான் நாம ஜீவாத்மா, கிருஷ்ணன் தான் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பரமாத்மா. கர்ணன் யாருன்னா டம்பம், நமக்குள்ள நிறைய இருக்கு. துரியோதனை யாருன்னா பொறாமை, அதுவும் இருக்கு. இந்த மனசுக்குள்ள கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டம்பமும் பொறாமையும் கூட்டணி போட்டுண்டு நம்மை தப்பான வழியில கொண்டு போறது. இத அர்ஜுனனால தனியா ஜெயிக்க முடியுமான்னா முடியாது. கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார்னு இவன் கண்ணனுடைய திருவடியை பிடிச்சிருந்தான்னா அவன் கூட இருந்து இந்த தீய குணங்களை ஜெயிக்க வச்சு நம்மை நற்கதிக்கு அழைத்து செல்வான். உடனே ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு பண்ணிட்டான், இந்த பாண்டவர்களுக்கு ஏன் மோட்சம் கொடுக்கல? எல்லாரும் ஸ்டாண்டர்டா அந்த கொஸ்டின் கேட்கணுமா இல்லையா? அப்புறம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு கொஞ்சம் ஆவி பிடிக்கலான்னு போகும்போது அப்போ நம்மள்ட்ட கேள்வி கேட்டா அவங்க பேச கஷ்டமா இருக்கும், அதனால மைக்லயே சொல்லிடுறேன். ஏன் மோட்சம் கொடுக்கலன்னா, மோட்சம் அப்புறம் கொடுப்பார். பாண்டவர்கள் தான் தேவர்களின் அம்சமாக பிறந்தவர்கள். தர்மதேவன் தர்மபுத்திரன், வாயு பீமன், இந்திரன் அர்ஜுனன், அஸ்வினி தேவர்கள் நகுல சகதேவர்கள். அவ திரும்ப ஸ்வர்க்கத்துக்கு போய் அந்த தேவர்களுக்கான பணியை செய்யணும். இவாளுக்கு மோட்சம் கொடுத்து அனுப்பிட்டா அந்த அதிகாரத்துல அடுத்தது வேற ஆள் வரணும். இந்த படைப்பு சுழற்சி இந்த கல்பத்துக்கு அவளுக்கெல்லாம் போஸ்ட்ன்னு கொடுத்தாச்சு. இதை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லியிருக்கா. இந்த அதிகாரிகள்னு பதவியில இருக்கிறவா இந்த கல்பத்துல இப்ப பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த படைப்பு சுழற்சி முடிஞ்சாதான் அவர் மோட்சம் போக முடியும். இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா, உபன்யாசம் கேட்டுன்னு இருக்க நீங்க எப்ப வேணாலும் எழுந்து போகலாம். உபன்யாசம் பண்றேன்னா உபன்யாசம் முடிஞ்சாதான் எழுந்து போக முடியும். அதனால அவளுக்கு அப்புறம் மோட்சம். அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்ணனை நம்பினோர் என்னைக்குமே பகவான் நம்மை கைவிடவே மாட்டான். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், முடவரை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம், கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காட்ட வேண்டும், கனிமழலை குழல் திறந்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா என்று கண்ணனை அழைத்து இன்றைய தினத்தின் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.